Good morning viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது simple interest. In what time will rupees 6250 will amount to rupees 6632.55 at 4% compound interest payable half yearly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ஸோ ரேட் வந்து 4% கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? A is equal to principal, amount is equal to principal into 1 plus R by 100 the whole power T. ஸோ இதான் ஃபார்முலா. ஏன்றது அமௌண்ட், Pன்றது பிரின்சிபல், Rன்றது ரேட்டு, Tன்றது டைம் பீரியட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 6250. okay, amount is equal to 6632.55. okay, rate என்ன கொடுத்துருக்காங்க? 4%. okay, நம்ம effective rate கண்டுபிடிக்கணும். effective rate is equal to 4. the half yearly சொல்லிருக்கனால நம்ம halfனா by 2 போடுவோம். so R by 2. effective rate is equal to R by 2. ரேட் என்னது? 4%. இப்போ 4 divided by 2 we get 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் ஹாஃப் இயர்லிக்கு ஃபார் ஹாஃப் இயர்லி ரேட் இஸ் halved and time period gets double. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 6632.55. ஓகே, இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 6250. ஓகே, இன்ட்டு 1 ப்ளஸ் ஆறுன்றது நமக்கு என்னன்னு தெரியும்? 4/2னா 2ன்னு கிடச்சிச்சு, டிவைடட் பை 100 த ஹோல் பவர். என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார் ஹாஃப் இயர்லிக்கு த ரேட் இஸ் ஹால்ட் அண்ட் டைம் பீரியட் இட்ஸ் டபுள்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 times ஆஃப் டி. டபுள்ன்றனால நம்ம ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறனால டபுள் டைம்ஸ் ஆஃப் டி. ஓகே, 2Tன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு மல்டிப்ளேயில் இருக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு என்னவா கிடைக்கும்? டிவைடில் வரும். மல்டிப்ளேயில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்போது டிவைடில் வரும். ஸோ 6632.55 divided by 6250 அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 50 2s are 100. அப்போ என்னென்னு இருக்கும்? 1 plus 1/15 இருக்கும். ஸோ 1/50 தி ஹோல் பவர் 2Tன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்? 6632.55 divided by 6250 இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 50 into 1 50, 50 plus 1 51. அப்போ என்ன எழுதலாம்? 51/50 த ஹோல் பவர் 2T. நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 51/15 வந்தால் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இங்கே நமக்கு என்ன இருக்குது? டெசிமலில் இருக்குது, பாயிண்டில் இருக்குது. ஒன்ஸு டென்ஸு 2 புள்ளி தள்ளி நமக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ 6632.55 இன்ட்டு 100. என்ன பண்ணாலும் கீழேயும் டிவைட்லையும் பண்ணணும். மல்டிப்ளையில் என்ன பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸை டிவைட்லையும் பண்ணணும். அப்போ 6250 இன்ட்டு 100. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இருக்கும், 51/50 த ஹோல் பவர் 2T. ஸோ இங்கே நம்ம இந்த 100 மல்டிப்ளை பண்ணோன்னா ஒன்ஸு டென்ஸு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து போயிடும். இப்போ என்ன கிடைக்கும்? 663255 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை இந்த 100. 6250, இந்த 2 0 ஆட் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், 51/50 த ஹோல் பவர் 2T அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இது 51/15 கொண்டு வரணும். ஸோ 51 எத்தனை டைம் வரும், 50 எத்தனை டைம் வரும் அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, மல்டிப்ளை பை 2 அண்ட் மல்டிப்ளை பை 2. மேலே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கீழேயும் பண்ணணும். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். சைடில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்ன இருக்குது? 663255. ஓகே, 2ஆல் பண்ணுறோம். 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் 1. 5 2s are 10, 10 plus 1 11, 1 பேலன்ஸ் 1. 2 2s are 4 plus 1 5, 4 plus 1 5. 3 2s are 6, 6 2s are 12க்கு 2 பேலன்ஸ் 1. 6 2s are 12 plus 1 13.
ஓகே 1326510 நமக்கு கிடைக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். 1326510 கிடைக்குது. டிவைடட் பை இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது 625000 இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1 2 2s are 4 + 1 5 6 2s are 12 1250 கிடைக்குது. 1250 இந்த 000 நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். 1 2 3 ஓகே 0 கெட்டிங் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு 51/50 the whole power 2t அப்படி இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத எழுதுகிறோம். 13265 divided by 12500 is equal to 51 divided by 50 the whole power 2t. ஓகே நம்ம 51/50 இங்கே கொண்டு வரணும்னு சொன்னோம். 51 எத்தனை டைம் இதை வருதுன்னு பார்க்கணும். 51 எத்தனை டைம் வரும் 50 × 50 51 × 51 போடுங்க. 51 × 51 1 1s are 1 1 5s are 5 5 1s are 5 5 5s are 25 எவ்வளோ கிடைக்கிது 1 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ் 1 6 2ன்னு கிடைக்கிது. ஸோ இன்னொரு டைம் 51ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 1s are 1 0 1 6 are 6 2 5 1s are 5 0 6 5s are 30 30க்கு 0 பேலன்ஸ் 3 2 5s are 10 + 3 13 என்ன கிடைக்குது 1 5 6 2 3 1 இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குதா 132651 கிடைக்குதா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் 51 the whole cubeன்னு எழுதிக்கலாம். 51 the whole cube ஓகே டிவைடட் பை இதே 12500 இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு இங்கே 50 இருக்கா. ஸோ 50 எப்போ இங்கே போடலாம். 50 × 50 0 0 5 × 0 0 5 5s are 25 நமக்கு எங்கே கிடைக்கும் 2500 கிடைக்கும். ஸோ 2500 வரலங்க. நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு தடவை 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0 0 0 0 5 0 5 × 0 0 5 × 0 0 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2 5 2s are 10 + 2 12 ஓகே 0 0 0 பேலன்ஸ் 5 2 1 நமக்கு என்ன கிடைச்சு 125000. ஸோ 125000 இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக என்னென்னு பண்ணலாம் 50 the whole cube which is equal to 51 divided by 50 whole power 2t. ஓகே கம்பேர் போத் சைட்ஸ். நம்ம ரெண்டுமே காமனாக இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 51/50 the whole power cubeன்னு எழுதிக்கலாம். கேன் பி ரிட்டன் அஸ் நெக்ஸ்ட்டு 51/50 the whole power 2tன்னு எழுதிக்கலாம். கம்பேர் போத் சைட்ஸ். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2t is equal to 3ன்னு இருக்கும். t நமக்கு வேணும். ஸோ என்ன பண்ணலாம் மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போகும்போது டிவைடில் போகும். இப்போ 3/2 நமக்கு இயர்ஸில் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயர்ஸ் எழுதுறோம். ஓகே